ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ். நம்ம இன்னைக்கு நம்ம தனுஷ் சார் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய அவருடைய 50வது படமான ராயன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதை அப்படின்னு பார்க்க போனா ரெண்டு கேங்ஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பகை இருக்கு. ஆனா ஒருத்தர மோதிக்காம அவங்க வேலையை பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு, டிரான்ஸ்பர் ஆகி. அவர் என்ன பண்றாரு, அந்த கேங்ஸையும் சண்டை போட விடணும், ரெண்டு பேருமே சாகடிக்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருக்கிறாரு. காரணம் ஏன்னா அந்த ஏரியாவில அவங்க அப்பாவை வச்சிருப்பாங்க, அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருப்பாரு. சோ அந்த ரெண்டு கேங்ஸ்குள்ள எப்படி சண்டை வந்துச்சு, அந்த சண்டைக்குள்ள எப்படி தனுஷோட ஃபேமிலி மாட்டுச்சு அப்படின்னு தான் படத்துடைய கதை. படம் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போய் படம் பார்க்கலாம், ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச தனுஷ் சார் இந்த படத்தை முழுக்க அவர் ஃபேன்ஸுக்காக தான் எடுத்துக்காரு. காரணம் ஏன்னா படத்துல வரக்கூடிய கூஸ் பம்ப் சீன் ஃபுல்லாவே தனுஷுக்காக மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. அதே மாதிரி கேமராவுக்குன்னு பார்க்க போனா லாங் ஷாட் ஆகட்டும், இல்ல பிளர் ஷாட் ஆகட்டும், இல்ல பேக் ஷாட் ஆகட்டும், எல்லாமே தனுஷ் சார் அவருக்கு தான் வச்சுக்கிறாங்க, தவிர்த்து வேற யாருக்குமே வைக்கல. படத்துல அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி தனுஷ் சாரை காட்டும் போது ஒரு காமன் பர்சன் தான் காட்டுறாங்க. ஆனா சண்டை அடி தடின்னு வரும்போது இவர் தான் இறங்கி எல்லாரையும் சாவடிக்கிறாரு. சோ அப்ப இவர் பேக் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று காமிக்கணும். காரணம் ஏன்னா சண்டைன்னு வரும்போது பயமா சண்டை போறாரும் போது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும் இல்லையா. ஒருவேளை இவர் ரவுடியா இருந்திருப்பாரு, அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஏன் சொல்றேன்னா, எங்க போனாலும் இவர் போனா அந்த இடத்துல இவருக்கு சாதகமா தான் அமையும். அந்த மாதிரிதான் படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்துன்னு போனா இவருக்கு தான் அமையும், அடித்தடி இருக்கா அவர் போய் அங்க போயிட்டு இவர் தான் சண்டை போடுவாரு. சோ அந்த மாதிரி காட்டுறாங்க. அது என்ன ஒரு தாட்ல காட்டுறாங்கன்றதே தெரியல. அவர் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் சுதீப் கிஷன், அவருக்கு இன்னொரு தம்பி இருப்பாரு, அவர் பேரு காளிதாஸ் ஜெயராம. இவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா அண்ணன் கிட்ட ரொம்ப மரியாதை நடந்துப்பாங்க. அவர் ஏத்தும் பேச மாட்டாங்க. தனுஷ் சார் தான் அவங்க அண்ணன், ஏத்து பேச மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம சுதீப் கிஷனுடைய லவர் என்ன பண்ணும், அவருடைய காளிதாஸ் ஜெயராம் கடைசி தம்பிகிட்ட கேட்கும், இந்த மாதிரி உங்க பெரிய அண்ணன் ஏன்டா உருவனே இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லுவாரு, அம்மா அப்பாவும் எங்களுக்கு இல்ல, அவரு தான் எங்களை வளர்த்தாரு அப்படின்னு. இவங்க கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாருன்னா, நான் எங்க பெரிய அண்ணனை அப்பா மாதிரி பாக்குறேன், ஒரு மரியாதை அவர் மேல இருக்கு, சின்ன அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே அவங்க அண்ணனுக்கு எதிராக திரும்புவாங்க. இந்த ரெண்டு தம்பிகளுமே அவங்க அண்ணனுக்கு எதிராக திரும்புவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் காட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வலுக்கட்டாயமா புகுத்தி இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சீன் இருந்தா மட்டும்தான் படம் நவுறுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவும் நல்லா இல்ல, அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி கடைசி தம்பியை தான் படிக்க வைக்கிறாங்க. அவன் படிக்கிற ஒரு பர்சன்ற மாதிரியே படத்துல காட்ட மாட்டாங்க. அவனும் ஒரு ரவுடி பையன் மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்க தங்கச்சி, தனுஷோட தங்கச்சி, படம் செகண்ட் ஹாஃப்ல தனுஷ் அவர் தங்கச்சி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஒருவேளை அந்த சீன்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு படம் ஃபிளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் என் பாயிண்ட் ஆஃப் தான் சொல்றேன். அந்த மாதிரிதான் படம் போய் இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இருந்தும் அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டு வளன்னு ஈர்த்திருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. படத்துல நம்ம பிஜிஎம் நம்ம தலைவர் ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பரா பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர்ல வரக்கூடிய செல்வராகவன் சார் நல்லாவே பண்ணிருக்காரு. வில்லன் பார்க்க போனா நம்ம எஜே சூர்யா சார் தான் வில்லன். டைரக்டா மோதிக்கிறாங்க பார்க்க போனா கிளைமேக்ஸ் தான் டைரக்டா மோதிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தரை பார்த்துக்காம ஒரு ஆளை வச்சு வஞ்சம் பண்ணுவாங்க பத்தில, அந்த மாதிரிதான் மோதிக்கிறாங்க. சோ அது பெருசா எதுவும் எடுபடல. அதுக்கேற்ற மாதிரி இதுல எஜே சூர்யா சாரோடைய ஆக்டிங் பார்க்க போனா அவர் கொடுத்துருக்க ஸ்பேஸ அவர் கொஞ்சம் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி படம் ஓவராலா பார்க்க போனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதுதான் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஹீரோ கோவப்படுவான், இந்த இடத்துல ஹீரோ அமைதியா போவான், இந்த இடத்துல ஹீரோ கண்டிப்பா சண்டை போடுவான் அப்படின்ற மாதிரி யூகிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுதான் படம் ஓவராலா. சோ எல்லாம் போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். அதே மாதிரி படத்துல சின்ன பசங்க கூட்டு போக சொல்லி ஒரு 6-8 செகண்ட் மாதிரி குத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப எங்க பார்த்தாலும் வெட்டிப்பாங்க, குத்திப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். மற்றபடி முகம் சொல்லிக்கிறது எதுவுமே இல்லை. இதுல சுதீப் கிருஷ்ணனுக்கு ஒரு லவர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த பேரை பார்க்கும்போது ஒரு பையனும் ஒரு ஆன்டியை லவ் பண்ற மாதிரிதான் இருக்கும். அதுதான். மற்றபடி படத்தை பெருசா சொல்றது எதுவுமே இல்லை. இது படத்துல புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்ச சீனாக்குனால ஒரு சில இடத்துல சலிப்பு வரதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துட்டாங்க. எல்லாம் போய் வரத்தா பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம யூடியூப்ல போயிட்டு மூவி எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லி போட்டா நிறைய சேனல் வரும். மிஸ்டர் தமிழனு, தமிழ் வாய்ஸ் ஓவர், ஃபிம் ரோலரு, அப்புறம் மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் நிறைய வரும். அவங்க எல்லாருமே இந்த மலையாள படம், தெலுங்கு படம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்டோரி ஃபுல்லாவே. ஆனா இன்னும் தமிழ்ல அரைச்சமாவே அரைக்கிறாங்க. அதே கேங்ஸ்டர் மூவியை பிடிச்சி தொங்குறாங்க. இன்னும் நல்ல நல்ல படம் நல்லா இருந்திருக்கும். இப்ப மகாராஜா படம் வந்துச்சு, அது மாதிரி நல்ல நல்ல படம் வந்தா நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பாய்.